விஜய் வந்து செம்ம டென்ஷனாக வீட்டுக்கு வராரு. அதை பார்த்துட்டு தாத்தாவும் பாட்டியும், "என்னப்பா விஜய் என்ன ஆச்சு?" அப்படின்னோடனே, "அந்த பசுபதி வேலையை காட்டிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டுருக்காரு. இந்த மாதிரி காவேரி வீட்டை வந்து இந்த மாதிரி வாங்கிட்டான், அவனை சும்மாவே விடக்கூடாது, அவனுக்கு இருக்குது, என் கையால் தான் அவனுக்கு எல்லாமே நடக்கும், இதுக்கப்புறமா அவன் சும்மா இருந்தேன்னா அந்த காவேரியை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பான், அவங்க வீட்டையும் போட்டு படுத்தி எடுக்கிறான், அவனை சும்மா விட மாட்டேன் தாத்தா, இப்போவே போகிறான், அவனுக்கு ஒரு முடிவு கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதை பார்த்து தாத்தாவும் பாட்டியும் பயந்துடுறாங்க. "ஏன் விஜய் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? அந்த காவேரியால் உனக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே" அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காவேரியால் பிரச்சனை வந்து இவனே போகிறேன்றான். அதுக்கு காவேரி என்ன தான் பண்ணுவா? காவேரி வீட்டில் பிரச்சனை நடந்ததுன்னா இவன் போராடுறதுக்கும் அவளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஏன் இப்படிலாம் பண்ணுற கல்யாணி அப்படின்றாங்க. "நீங்கள் சும்மா இருங்கங்க, அந்த காவேரி இவன் பொண்டாட்டியாக இருக்க வரைக்கும் இவன் இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பான், அதுக்கு ஒரு முடிவு கட்டுற" அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து விஜய் சமையல் டென்ஷன். தாத்தா அவரை சமாதானப்படுத்துகிறாரு. "சொன்னால் கேளுப்பா, இருப்பா, கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, என்னென்னு பார்க்கலாம்ப்பா, பேசலாம்ப்பா" அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. உடனே என்ன பண்ணுறாங்க, பாட்டி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே ராதாக்கு கால் பண்ணுறாங்க. "ராதா, அந்த காவேரி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரணும், வரியா?" அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. "என்னம்மா, என்ன திடீர்னு?" அப்படின்னோடனே, "எல்லாம் காரணமாக தான் கூப்பிட்றேன், நீ வா" அப்படி சொல்கிறாங்க. "சரிம்மா, நான் வரேன்றாங்க." எங்கள் ராதா கிட்ட வந்து, "என்னம்மா, என்ன விஷயம், எதுக்கு என்ன கூப்பிட்ற?" அப்படின்னோடனே, "இப்போ நம்ம காவேரி வீட்டுக்கு போகிறோம்டி." "எதுக்குமா திடீர்னு?" "இல்லடி, இதை இப்படியே விடக்கூடாது, அவங்களுக்கு வர பிரச்சனைகளாக நம்ம பேரை வந்து தாங்கிக்கிறான். விஜய் வந்து இன்றைக்கி என்ன சொன்னால் தெரியுமா? அந்த பசுபதி தொல்லை கொடுத்துருக்கானா அவங்களுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு பசுபதி தொல்லை கொடுத்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்னம்மா இவன் இப்படி பண்ணியிருக்கான்?" "ஆமாடி, அவங்ககிட்ட சகவாசம் வைக்கிறது நம்மளுக்கு நல்லது கிடையாது, இப்படியே நடந்துட்டு இருந்தா விஜய் சும்மாவே இருக்க மாட்டான், அவங்களுக்கு உதவி பண்ணுறன்ற பேரில் ஏதாவது வம்ப விலை கொடுத்து வாங்கிப்பான். அவன் இன்னொரு வாட்டி என்னோட விஜய் வந்து என்னால் ஜெயிலுக்கெலாம் போகிறது என்னால் பார்க்க முடியாது." "ஆமாம்மா, என்னாலே பார்க்க முடியாது, அதுக்கு காவேரியை நம்ம இது டைவர்ஸ் கொடுத்து வெளியே அனுப்புறது தான் நல்லதுடி" அப்படின்னோம்மா. "அது விஜய் ஒத்துக்கணுமே, விஜய் எல்லாம் நம்ம ஒத்துக்க வைக்கலாம், முதல்ல காவேரி வீட்டில் போயிட்டு இந்த டைவர்ஸ் பற்றி பேசிட்டு வருவோம்பா" அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இங்கே காவேரி வீட்டில் எல்லாருமே வந்து நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ யமுனா, நிவின் எல்லாருமே அங்கே இருக்காங்க. எல்லாருமே இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து அங்கே வராங்க பாட்டியும், அதுக்கப்புறம் அவங்க பொண்ணும் வந்து ராதாவும் வராங்க. அவங்கள பார்த்து இவங்க அதிர்ச்சி, "இவங்க எதுக்கு இங்கே வராங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்கே பாருங்கள், உங்ககிட்ட நல்லா விசாரிச்சுட்டு போவோ, ஏதோ பிரச்சனை பண்ணவோ நான் வரல, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல தான் நாங்கள் வந்திருக்கோம். உங்கள்கிட்ட அந்த பசுபதி எல்லாத்தையும் வாங்கிட்டான்னு இப்போ தான் பார்த்தோம்" அப்படின்னோடனே, "ஆமாம்மா, இந்த மாதிரி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. "என்ன வேணாலும் ஆயிட்டு போட்டோம், உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனையோ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாதுங்க. சரிங்க, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம், அப்போ நீங்கள் எதுக்கு வந்தீங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க வந்து பாட்டி. "நாங்கள் வந்ததை சொல்லிடுறோம், இதனால் விஜய் ரொம்ப சஃபர் ஆகிறான், அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிறான், அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும்?" அப்படின்றாங்க சாரதா. "கரெக்டு தான், நீங்கள் எதுவும் பண்ண முடியாதான், ஆனால் ஒரே ஒரு வேலை பண்ண முடியும்ல, நான் ஏற்கனவே சொன்னது தாங்க, ஆல்ரெடியே நான் சொல்லிட்டு போனேன்ல வந்து" அப்படின்றாங்க ராதா. அதை கேட்டு வந்து ஒன்றும் புரியாமல் யமுனா முடிக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு போயிருப்பாங்கன்னு. "நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, விஜய் வந்தால் காவேரி அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு, காவேரி எங்களுக்கு வேணாம், நாங்கள் முடிவு பண்ணுறோன்னு சொன்னோம்ல." "ஆமாம், நானும் காவேரி கிட்ட சொன்னேன்ல, இந்த மாதிரி காவேரி விஜய் வாழ்க்கை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அமைதியாக இருக்காங்க காவேரி. "இதை தான் நாங்கள் இப்போ சொல்ல தான் வந்திருக்கோம், அதான் ஆல்ரெடி சொல்லிட்டீங்களேம்மா, நாங்களும் அந்த தம்பியை வந்து திட்டி அனுப்பிச்சிட்டோம், இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?" அப்படின்றாங்க சாரதா. "இங்கே பாருங்கள், இதே மாதிரி இருந்தால் இப்படியே தான் நடந்துகிட்ருக்கோம், உங்கள் பொண்ணு என் விஜயோட வாழ்க்கையிலேருந்து போகணுன்னா அதுக்கு எந்த ஸ்டெப்புமே எடுக்காமல் இருக்கீங்க, முதல்ல டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணணும், அதுக்கு தான் எல்லா ஏற்பாடும் நாங்கள் பண்ணிட்டோம், அதனால் உங்கள் பொண்ணு வந்து சைன் போட்டால் போதும், அதை சொல்ல தான் நாங்கள் வந்திருக்கோம், இந்தாங்க இந்த பத்திரத்தை வச்சுக்கோங்க, இந்த பத்திரத்தில் உங்கள் பொண்ணுக்கிட்ட சைன் வாங்கி எங்ககிட்ட கொடுத்துருங்க, இங்கே பாரு காவேரி, சைன் போட்டு கொடுத்துரு, சும்மா வந்து போட மாட்டேலாம் சொல்லக்கூடாது" அப்படின்னு. காவேரி அதிர்ச்சி அடைங்க. "என்னது டைவர்ஸா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. "இங்கே பாருங்கள், உங்களுக்கு 2 நாள் அவகாசம் கொடுக்குறேன், நீங்கள் 2 நாள் கழித்து நாங்கள் வரோம், அதுக்குள்ளேயும் உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசி குடும்பமாக பேசி சைன் போட்டு வைங்க, நாங்கள் வந்து வாங்கிட்டு போகிறோம், அதுக்கப்புறமா எப்படி விஜய்கிட்ட சைன் வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும், இந்த தொல்லையே எங்களுக்கு வேணாங்க, காவேரி தொல்லையே எங்களுக்கு வேணாம், காவேரிக்கும் விஜய்க்கும் டைவர்ஸ் ஆனால் தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும், அப்போ தான் காவேரி விஷயத்தில் விஜய் தலையிட மாட்டான், இதுதான் எங்கள் முடிவு" அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறது திரும்ப தவிக்கிறாங்க. காவேரி பயங்கரமாக அழறாங்க. "பாத்தியாடி, வீடு தேடி வந்திருக்காங்க, நீ கையெழுத்து போடுறது தான் நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க அவங்க அம்மா. அதை பார்த்துட்டு காவேரி பயங்கரமாக கதறிக்காரு, அழறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. இதெல்லாம் கேட்ட யமுனா யோசிக்கிறாங்க. "ஓ, காவேரி இங்கேருந்து போகிறதுக்கு காரணம் இதானா? காவேரிக்கு கண்டி டைவர்ஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ஏன் நிலைமை அவ்வளோதான், எப்படியும் என்னை துரத்தி அனுப்பத்தில் ரெடியாக இருக்காரு, அதனால் நிவின் வந்து கண்டிப்பாக என்னை துரத்தி விட்டுருவார், இதை நான் விடவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க யமுனா. வந்து கேட்குறாரு, "ஏன் யமுனா என்ன வர சொன்னேன்?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஒரு முக்கியமான சொல்கிறதுக்கு தான் நான் விஜய் உங்களை வர சொன்னேன்" அப்படின்றாங்க. "என்ன விஷயம்?" அப்படின்னோடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து யமுனா சொல்கிறாங்க. "உங்கள் பாட்டியும் வந்து உங்கள் சித்தியும் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், அவங்க தான் முதலே பேசியிருக்காங்க, இப்போவும் அவங்க வந்து டைவர்ஸ் கேட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு போகிறாங்கன்னொன்னே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறார் விஜய்.